நிகழ்ச்சி தொடங்குதாமே. சான் ஐயா ரெக்கார்டிங் போட்டாங்க. ஐயா உங்க வரலங்க ஐயா. சரி, நீர் எடுத்து சொல்லு சாமி. அனைவருக்கும் தமிழ் மொழி பணிப்பான வணக்கங்கள். கலந்துரை ஆடு பேரவை தமிழ்நாடு நடத்தம் 2058 இலக்கிய 2158 சொல்லு. 2158 இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களே வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய குரலும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை அன்புடன் அழைக்கின்றோம். பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு தில்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்கள் சென்னவர் பழைய பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய பத்மஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 81. பழமை. பழமையான பொழுது யாதனையும் யாதும் கிழமைக்குரியா நட்பு. நட்பிற்கு உறுப்பு கேதாங்க மற்றற்கு உப்பாதல் சன்றோ பழகிய நட்பம் செய்யும் கேதாங்க செய்தாங்க அமையா கடைதகை வேண்டி இருப்ப கேதன் சேராது நட்டால் செய் பேதமை ஒன்ற பெருந்தன்மை என்று நோதக்க நட்டால் செய் எல்லைக்க நின்றா துறவா துறவெட்ட தொல்லைக்க நின்றா தொடர்ப வழிவந்த செய்யும் அன்பர அன்பின் வழிவந்த கெண்மையாளர் கிளரகம் கேதகமே ஒளியற்கு நாடகம் நட்டா செய் கெடா வழிவந்த கெண்ணை விழா விழையும் உள்ளது விழையப்படுபவர் விழையாமல் பண்பின் தலைப்பிரியாதான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குரல் அதிகாரம் 10 இரியவை குரல் இன்சொல இல்லம் அலை இப்படி இலவம் செம்பர் கண்டார் வயிற்றல் அகடமருந்து எதிரின் நன்றி முகடமருந்து இன்சொலினாக பெறின் முகத்தடா மருந்து இனிது நோக்கியாக தரம் இன்சொல் இல்லாரம் தும்புருவ தூவாமை இல்லாகும் யாமரட்டும் என்புருவ சொல்வர்க்க பன்னுடைய இன்சொலனாத ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற அளவை செய்ய அறமெரு கொண்ட அளவை நாடி சொல்லி நான் நன்றி வைக்கும் பன்னிரண்டு பண்பு தலைப்பிரியா சொல் சிறுமியன் நீங்க சொல் மறுமே நீங்க என்பது தெரிவின் சொல் எடுத்து காண்மணி அவன் கொள்ள வன்சொல் வழக்குறது. நன்றி. அடுத்ததாக ஈஸ்வரன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அதிகாரம் 10 இனியவை குரல் இன்சொலால் இடமலை படிலம் சும்பல் கண்டார் வயிற்றில் அகனந்து உணவந்து இன்சுலன் ஆகியபடி முகத்தான் அமைதி அகத்தான மின்சொல்லினதாரம் முன்பு உவாமில்லாக மாட்டும் இன்பும் மின்சொல்லவர்க்கு பணியுடைய இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணியாலும் எட்டுகிற அல்லவதை அறம்பெறும் அளவை நாடு இனிய சொல்லி நைன் என்ற நன்றி பைகமை நின்று பெண்மின் தலைவிய சொல் சிறுமியை நீங்க என்சால் முழுமை தரும் மின்சொல் தென்றல் காண்மை நன்றிக்குள்ள வன்சொல் வழங்குவது நீ அவ்வளவாக என்னது பொருள் கணிப்ப காய்க்காண்டு. நன்றி அண்ணா. அடுத்ததாக ஷாலினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. பல்லார் முனிய பயனில சொல்லுவால் எல்லாரும் வெல்லப்படும். பயனில பல்லாரும் சொன்ன நட்டார்கான் செயலின் தீது. நயன்கள் சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் முறை. நயன்சார நன்மை நீக்கும் பயன்சார பண்பில் சொல் பல்லாரகத்தை சீர்மை சிறப்புடன் நீங்கும் பயனில நீர்மையுடையார் செயல். நன்றி. நன்றி. டிவர்ஷனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி. அதிகாரம் 10 இனியவை குரல் இச்சொலால் இடம் அலைவு படிரெழுவம் செம்பொருள் கண்டர் வயிற்றில் அகடமந்து இது நன்றிய முகடமந்து இன்சொல ஆக பெறும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான இன்சொல் இனிதே அற தென்புருவம் துவ்வமா இல்லாகும் யார் மட்டும் மின்புருவம் இன்சொலவர்க்கு பனுடைய இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. நன்றி. நன்றிங்கக்கா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபுண்ணியம்மாவிலே அன்று அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி அப்பா. இன்றும் குழந்தைகள் பாட்டை பாடுறேன். அதாவது பெரியோர்களுக்கு மூத்தோர்களுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது ஒரு சிறு பாடம். பெரியோரமர இருக்கை கோடு பெருமைப்படுவார் பூரித்தே அரிதாம் செயலை செய்யும் போதில் அவருக்கு உதவிட தயங்காதே கையை பிடித்தே அழைத்து செல்
கனிவாய் காதில் விழும்படி சொல். பெய்யும் பனியனில் போர்வை கொடு, பாட்டு கதையனில் காது கொடு. செய்தி தாளை எடுத்துத்தான், சுடுகின்ற பாலை ஆற்றித்தான். வெயில் மழையனில் குடையைத்தா, வியர்க்கும் போதினில் விசிறியைத்தா. பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் நீங்க, சரியா? ஓகே, அவ்வளவுதான். நன்றி மாமா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. நன்றி. எழுதுவதற்கு தமிழுக்கு நன்றி. இரண்டாம் அனைவருக்கும் பகுதி வணக்கம். சரி சொல்லு, எடுத்து சொல்லு சாமி, எடுத்து சொல்லு. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் காஜா முகமது ஐயா வந்திருக்கு, தாங்கள் உள்ளே உள்ளீர்களா? சிறப்பு விருந்தினர் ஐயா காஜா முகமது, துணிவு என்றும் தலைப்பில் பேச உள்ளே வந்துள்ளீர்களா? அன்னபூர்ணியம்மா இன்னொரு பாட்டு பாடுங்களம்மா. அன்னபூர்ணியம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாங்கம்மா, இன்னும் சிறப்பு விருந்தினர் வரலையாட்டு இருக்குதுங்கம்மா. அப்படியா? இன்னொரு பாட்டு பாடுங்க. அப்போ நான் எழுதின அந்த கீரை பாட்டு பாட்டுமாயா? பாடுங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, எங்கள் அறியாமை போக்கிட வாருங்களே. எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, பசுமை நிறம் கொண்ட கீரைகளே, தினம் எளிதாக உண்டிட பழகுங்களே. எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, அரைக்கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை, எங்கள் கண்ணொளியை வழங்கிடும் பொன்னாங்கண்ணி. சக்திக்கு உதவிடும் முருங்கை கீரை, சக்திக்கு உதவிடும் முருங்கை கீரை, தினம் எளிதாக உண்டிட பழகுங்களேன். எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, எங்கள் அறியாமை போக்கிட வாருங்களேன். மருத்துவம் தேடிடும் தாய்மார்களே, மணத்தக்காளி கீரையை பாருங்களேன். சஞ்சீவி சத்து கொண்ட கீரைகளே, தினம் எளிதாக உண்டிட பழகுங்களேன். எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, எங்கள் அறியாமை போக்கிட வாருங்களேன். நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர் வந்துட்டாருங்க ஐயா. அவரு வந்து 10 நிமிஷம் ஆகுதுங்க ஐயா. பல்லடம் சாமிநாதன் ஐயா, அவரு சிறப்பு விருந்தினர் வந்து 10 நிமிடங்கள் ஆகிறது. சாம்சங் எஸ்எம்இ ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிறார். அவரை வர சொல்லுங்கண்ணா. சாமி இரண்டாம் பகுதியை அழைங்க. அவரு இல்ல, அவரு மைக் மட்டும் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ண சொல்லுங்க. சிறப்பு விருந்தினர் ஐயா வந்துருச்சா? பேசுங்க ஐயா. இரண்டாம் பகுதி கேக்குதுங்களா ஐயா? கேக்குதா? தெரியுதா? கேக்குது, தெரியுது, கேக்குது. நன்றி 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 நன்றி. இல்ல இல்ல, அவங்க அழைப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அழைப்பாங்க அவங்க. சரி சரி சரி. இரண்டாம் பகுதி யார் எடுத்து செல்கிறீர்கள்? ஐயா நான் தாங்க. எடுத்து சொல்லு சாமி. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு
நடத்தும் இலக்கிய களம். நிகழ்வு எண் 2157, 23/5/2026, சனிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடவம் 1, மாலை 5 மணி. இன்று சிறப்பழைப்பாளர் கண்மணி ராஜா முகமது ஐயா. கதை வசனகர்த்தா கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர். மதுரை மாவட்டத்தில் பிறந்து சென்னையில் கலை இலக்கியத்துறையில் பணி. 30 தமிழ், மலையாள, கன்னட திரைப்படங்களில் உதவி இணை இயக்குனர் மற்றும் கதை வசனகர்த்தா. மவுண்ட் ஊஞ்சல் எனும் தொலைக்காட்சி தொடர் இயக்குனர். திரைப்பட இயக்கிய மணிகளுக்காய் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஜெர்மனி, டென்மார்க் நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். 5 கவிதை நூல்கள், 2 சிறுகதை தொகுப்பு வெளியிட்டுள்ளார். இலக்கிய சுடர், தமிழ்ச்சுடர், கொச்சின், திருவனந்தபுரம், திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதுகள், தமிழக அரசின் தமிழறிஞர் விருது. ஐயா, தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு துணிவே துணை. தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் ஐயா. சாமி, ஒரு வேண்டுகோள். இன்றைய நிகழ் பதாகை எண் 2157 இருக்குது. இன்றைய பதாகை 2150 என்று வாசிக்க வேண்டும். தொடருங்கள் காஜா முகமது ஐயா, தாங்கள். அனைவருக்கும் வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பொய்கள் பல பேசி நரை கூடி கிளப்பருவு மெய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேசுகிற தலைப்பு துணிவே துணை என்பது. நமது வாழ்வில் பல்வேறு வகையான கொள்கைகள், கோட்பாடுகள், நெறிமுறைகள், எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த ஒரு வாசகம் இந்த துணிவே துணையாகும். இந்த துணிவே துணை என்பது நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு செயல்களிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கூற்றாகும். இதில் நாம் அனைவரும் வாசிப்பின் ருசியை அறிந்திருப்போம் என்றால் நம்ம வாழ்வினுடைய பல கதவுகளை திறக்கக்கூடிய சாவிகள் நமக்கு கிடைக்கும். அப்படித்தான் எனது வாழ்க்கையிலேயே நான் முதலாக சிறு வயதில் இருக்கிற போது கல்கண்டு வார இதழ் நான் அடிக்கடி வாசிப்பது உண்டு. நூலகங்களிலும் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது எங்கு கிடைக்குமோ அங்கெல்லாம் நான் வாங்குவேன். வாரம் குமுதம் வெளிவருகிற போது அந்த கல்கண்டு இதழும் சேர்ந்தே வரும். அந்த கல்கண்டிலே அதனுடைய அட்டைப்படத்திலே திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் கல்கண்டு என்பதற்கு அருகிலே துணிவே துணை என்கிற ஒரு வாசகத்தை பொறுத்திருப்பார். ஒரு வார்த்தை, அது 2 சொற்றொடர். எனக்கு மிகவும் அது பிடித்திருந்தது. நாம் பல்வேறு நண்பர்களிடம், உறவினர்களிடம் நாம் உதவிகளை கோருவோம். பெரிய அதிகபட்சமான வேலைகளில் நமக்கு அந்த உதவிகள் கிடைக்காது. என்ன செய்வது என்று கையை பிசையும், மனம் யோசிக்கும், தடுமாறுவோம். அப்போதெல்லாம் இந்த வார்த்தை துணிவே துணை என்பது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருந்திருக்கிறது. அதை நான் என்னுடைய வாழ்வில் அனுபவங்களாக நான் பெற்றிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஆகவேதான் இந்த கலந்துரையாடலில் நான் இந்த துணிவே துணை என்கிற இந்த வார்த்தையை உங்கள் அனைவருக்கும் கடத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், விரும்பினேன். இதிலே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்றார் வள்ளுவ பெருந்தகையார். இந்த திருக்குறள் மிகச்சிறந்த திருக்குறள். இந்த துணிவே துணை என்கிற இன்றைய எனது தலைப்பிற்கு மிகவும் உடன்பட்ட ஒரு ஒத்தியைந்த ஒரு திருக்குறளாகும் அது. எண்ணி துணிக கருமம், எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நன்றாக சிந்தித்து துணிவுடன் அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்பது அதன் பொருளாகும். முதல் வார்த்தைகளுக்கானது. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்பது நாம் அதை எண்ணி துணியாமல், யோசித்து செய்யாமல், நாம் அதை செய்வதற்கு பிறகு யோசிக்கலாம் என்று நாம் நினைத்தால் அது நமக்கு இழுக்கை தேடித்தரும், அவமானத்தை தேடித்தரும், பிழையான ஒன்றாக மாறி போகும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அது அந்த திருக்குறளில் அந்த துணிக என்கிற வார்த்தை தான் எனக்கு மிகவும் பிடித்தது. ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு துணிச்சல் மிக மிக முக்கியமானதாகும். இதைத்தான் சாதாரணமாக நாட்டு வழக்கிலே சொல்வார்கள், துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு அருங்காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் துணிச்சல் மிக மிக முக்கியமானதாகப்படுகிறது. துணியாதவர் எதையுமே செய்ய இயலாது. முக்கியமாக
அமாவாசை இரவுகளில் நாம் பயணப்பட்டாலும் சரி, அல்லது பேய்க்கு பயந்தால் கடவுளை காண முடியாது என்று சொல்வார்கள். ஆக பயப்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். பயணத்துக்கு பயந்தவன் ஊரு போய் சேர முடியாது. முதலில் இந்த துணிவு என்பது எங்கிருந்து நமக்கு பிறக்கும் என்றால், பயத்தை நாம் எப்போது விட்டு விடுகிறோமோ அங்கிருந்துதான் அது பயக்கும். ஏனென்றால் பயம் என்பதுதான் நம்மளுடைய எதிரிகளில் முதன்மையான எதிரி. அது பிறரிடத்தில் அல்லாமல் நம்மிடையே இருக்கக்கூடிய தலையாய எதிரியாகும். ஆக இந்த பயத்தை விடுகிற போது நமக்கு துணிவு பிறக்கிறது. அந்த துணிவு பல ஆற்றல்களை, பல செயற்கரிய செயல்களை செய்வதற்கு நமக்கு துணையாய் வருகிறது. ஆகவேதான் துணிவுதான் துணை என்பதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வில் நான் சொல்ல வருகிற மிகச்சிறந்த ஒன்றாக நான் கருதுகிறேன். இது சிறிய வயதிலேயே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலிருந்து நான் என்னுடைய இன்றைக்கு வரைக்கும் இந்த துணிவு என்கிற, இந்த துணிச்சல் என்கிற இந்த வார்த்தை எப்படியெல்லாம் எனக்கு உதவி இருக்கிறது என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்திலேயே நான் சிறிய வயதிலேயே எனக்கு பேசுவதில் தடங்கள் இருந்தது. கிராமத்திலே சொல்வார்கள், ஏன் இவன் திக்கி திக்கி பேசுகிறான் என்று. அப்படியான ஒரு ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது. அதற்கு என்ன மருந்து என்று பல்வேறு வகைகளில் பலர் பலவிதமான மருத்துவங்களை கூறிய பொழுது, கிராமத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த கூழாங்கற்களை வாயிலை போட்டுக்கொண்டு பேசி பழகினால் நன்றாக பேச்சு வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எந்த ஒரு மருத்துவமும் எனக்கு அதற்கான தீர்வை விடியலை தரவே இல்லை. இந்த கல்கண்டு பத்திரிகையிலே துணிவே துணை என்கிற வாசகத்தை நான் படித்த பிறகு என்னிடமிருந்து ஒரு அச்சம் விலகி ஒரு துணிச்சல் பிறந்தது. அதன் காரணமாக எனக்கு அந்த திக்குவாய் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த துணிச்சல் தான் எனக்குள்ளே இருந்த அந்த தயக்கத்தின் காரணமாக, ஒரு அச்சத்தின் காரணமாக எனக்கு அந்த நோய் இருந்ததாக நான் பின்காலத்தில் உணர்ந்தேன். அந்த துணிச்சலை நான் வரவழைத்து கொண்ட பிறகு எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தது. நான் சரளமாக பேச ஆரம்பித்தேன், பல்வேறு நண்பர்களுடன் உரையாட ஆரம்பித்தேன், மேடைகளிலே நான் ஏற ஆரம்பித்தேன், கவிதைகளை நான் வாசிக்க ஆரம்பித்தேன், கவிதைகளை பிரகடனப்படுத்தேன், கவியரங்கங்களில், பட்டிமன்றங்களில், மேடைகளில் நான் பேச ஆரம்பித்தேன். இதற்கு அடிப்படையான காரணம் இந்த துணிவே துணை என்கிற அந்த தாரக மந்திரம் தான். இன்னும் சின்ன வயதிலேயே நாங்கள் கிராமத்தில் இருந்து, எங்களுடைய முக்கிய சாலைகளிலிருந்து நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு வருவதற்கு 4 மைல்கள் நாங்கள் வர வேண்டும். தனிமையிலே நான் பள்ளிக்கு நடந்து செல்வதற்காக நேரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியூர் போய்விட்டு நான் ஒரு இளம்பருவத்திற்கு வந்த பிறகு நான் பைக்கை எடுத்துக்கொண்டு என்னுடைய இருசக்கர வாகனத்தில் கிராமத்துக்கு திரும்பும் போதாகட்டும், பல்வேறு விதமான பேய் கதைகளை எங்கள் கிராமத்திலேயே நடு இரவுகளிலே சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். அங்கங்கே விளக்கு கம்பங்களின் அடிகளில் அதையெல்லாம் கேட்கிற போது இந்த 4 கிலோமீட்டர் எப்படி கடக்கப் போகிறோம் என்கிற பயம் வரும். ஆனால் துணிவே துணை என்கிற அந்த வாசகம், திருமந்திரம், அந்த மந்திர சொல் எனக்குள் வந்த பிறகு எனக்கு அந்த பயம் விட்டு போய்விட்டது. எந்தெந்த இடத்திலெல்லாம் கொள்ளிவாய் பிசாசுகள் இருக்கும் என்பதோ, யார் யாரோ எல்லாம் ஒரு விபத்திலேயே இறந்து போனார்கள், அவர்கள் பேய்களாக உழவுகிறார்கள் என்று சொன்னார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் எனக்கு அந்த பயம் விட்டு போனது. அங்கே நான் ஒரு நிமிடம் நான் நின்று கூட புறப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் அந்த துணிச்சல் எனக்கு தந்த தைரியம் அது. ஆகவே இந்த துணிவே துணை என்கிற இந்த வார்த்தை, இந்த சொல் உண்மையிலேயே மந்திர சொல் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதற்கு பிறகு என் வாழ்நாளில் நான் மதுரையை ஒரு காலத்துக்கு 15 ஆண்டுகளாக நான் பார்க்காதவனாக இருந்தேன். மதுரை மாவட்டத்துக்காரனாக இருந்தாலும் என் கிராமத்திலிருந்து அதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் எனக்குள்ளே ஒரு துணிச்சல் பிறந்தது. நான் மதுரையை போய் பார்த்து விட்டு வந்தால் என்ன என்று ஒரு நாள் நான் கிளம்பி விட்டேன் மதுரைக்கு. சைக்கிளிலே வந்து நெடுஞ்சாலையிலே சைக்கிளை போட்டுவிட்டு, அப்புறம் திருச்சியிலிருந்து மதுரை போகிற பஸ்ஸிலே தனியாக ஏறி மதுரையில் போய் இறங்கி தெரு தெருவாக சுற்றி கொண்டு பல பேருந்துகளில் ஏறி இறங்கி ஒரு நாள் முழுவதும் நான் மதுரையை சுற்றி பார்த்தேன், தன்னந்தனியாக, துணிச்சலாக, அந்த சிறிய வயதிலேயே. அதற்கு காரணம் எனக்கு துணிச்சல். இங்கிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்கிற துணிச்சலையும் தந்தது எனக்கு. இன்னும் சொல்ல போனால், சைக்கிள் கற்றுக்கொள்கிற போது நமக்கு ஒரு தயக்கம் வரும். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். சைக்கிளை எப்படி நாம் ஓட்டப் போகிறோம், விழுந்து விட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு பயம் வரும். நமக்குள்ளே ஒரு துணிவு பிறக்காது. அப்போதெல்லாம் நாம் அந்த அரைக்கால் பெடல் என்கிறதை போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுவோம். பிறகு பார்த்தால் எந்த இடத்துலயாவது நம்மளுடைய கைகள் ஆடிவிடும், பயம் வந்துவிடும், சட்டென்று நிப்பாட்டி உடனடியாக கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் போடுவோம். இப்படி நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, 4 கிலோமீட்டர் போய் மறுபடியும் மாலை பள்ளி முடிந்து 4 கிலோமீட்டர் உயர்நிலைப் பள்ளியை நான் படித்து வந்துகிற பொழுது ஏறத்தாழ ஒரு 3 நாட்கள் நான் இந்த அரைப்படலிலேயே சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு மாலை எனக்கு வெட்கம் வந்து விட்டது. ஏன் நமது மனதிலே இந்த துணிச்சல் வரமாட்டேங்கிறது? எப்படி இவர்கள் இந்த அரைப்படலிலிருந்து இன்னொரு முழு பெடலுக்கு மாறுகிறார்கள் என்பதை கவனித்து
எனக்குள்ளே ஒரு துணிவு பிறந்தது. அந்த கணம் எனக்கு இன்றைக்கு கூட நினைவில் நன்றாக இருக்கிறது. பள்ளி முடிந்து வருகிற பொழுது ஒரு அரைக்கால் சிறுவனாக சட்டை போட்டிருந்த ஒரு பள்ளி யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒருவன் ஒரு துணிச்சலில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளி முடிந்து பரபரப்பாக வெளியேறி கொண்டு இருக்கிற அந்த சூழலில் என்னுடைய வலது காலை எடுத்து அந்த சைக்கிளினுடைய முழு பக்கத்திற்கு நான் கடத்தினேன். அப்போது எனக்கு அந்த துணிவு அந்த வெற்றியை தந்தது. நான் முழு பெடல் சைக்கிள் ஓட்டுகிறவனாக மாறினேன் என்பதுதான். ஆக எப்போது நாம் பயத்தை விரட்டுகிறோமோ அப்போது நமக்குள் ஒரு துணிவு பிறக்கிறது. அந்த துணிவு நமக்கு புதிய பாதையை, புதிய வழியை, புதிய வாசலை திறந்து வைக்கிறது. நமது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நம்மளை அழைத்து செல்கிறது. இதற்கு இந்த துணிவே துணை என்கிற மந்திர சொல் மிக முக்கியமானதாகும். எப்போதும் அதை விட்டுவிடவே கூடாது. அதற்கு பிறகு நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலேயே நான் எழுத துவங்கியதும் இந்த துணிச்சலின் அடிப்படையில் தான். ஏன் நாம் எழுதக்கூடாது? மேத்தாவை போல ஏன் எழுதக்கூடாது என்று அவருடைய கவிதைகளை படித்துவிட்டு நான் ஆக்ரோஷம் வந்தவனாக, ஒரு வெறி வந்தவனாக, துணிச்சல் மிக்கவனாக நான் கவிதைகளை எழுத ஆரம்பித்ததற்கும் அடிப்படை காரணம் இந்த துணிச்சல் தான். அதற்கு பிறகு நான் கல்லூரியிலே முதல் பரிசு பெற்றவனாகட்டும், பல பத்திரிகைகளிலே எனது கதை கவிதைகள் வந்ததாகட்டும், அப்புறம் இன்னும் பல நண்பர்களிடத்திலே அவர்களுடைய தேவைகளுக்கெல்லாம் நான் கட்டுரைகளை வடித்து கொடுத்த போதும் சரி, பல்வேறு பத்திரிகைகளில் எங்களுடைய கல்லூரி ஆண்டு மலர்களில் பல கட்டுரைகள் வெளிவந்ததற்கும், சிறுகதைகள் வெளிவந்ததற்கும், கவிதைகள் வெளிவந்ததற்கும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய அந்த துணிச்சல் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. அதன்பின் நான் சென்னைக்கு திரைப்படத்துறை சம்பந்தமாக என் மனதில் இருந்த ஆசையை நான் செயலாக்கம் பெறுவதற்காக, அதற்கு மடைமாற்றுவதற்காக நான் துணிந்ததற்கும் காரணம் என் பயத்தை விரட்டி இந்த துணிவே துணை என்கிற தாரக மந்திரத்தை மனதிலே பொறுத்து கொண்டதுதான். அதை நான் வரிந்து கொண்டதுதான். அதற்கு பிறகு நான் சென்னைக்கு எனது நண்பர் ஒருவர் மூலமாக, திரு வள்ளுவன் என்பவர், அவருடைய மூலமாக நான் சென்னைக்கு சென்ற திரைப்படத்துறையிலே பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளான காலங்களில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு தடங்கல்களிலும், ஒவ்வொரு ஏமாற்றங்களிலும் என்னை கைப்பிடித்து அழைத்து போனது இந்த துணிவே துணை என்கிற வாசகம் தான். ஆகவே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த துணிவே துணை என்கிற தாரக மந்திரத்தை நீங்கள் மீண்டும், உங்களுக்கு ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கூட, மீண்டும் இந்த துணிவே துணை என்கிற மந்திரத்தை நீங்கள் உங்கள் நெஞ்சிலை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான வெற்றிகளை ஈட்ட வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் நான் சொல்ல போனால், என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சமீபத்திய ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னதான் நமக்கு சென்னை பழக்கமாக இருந்தாலும் கூட, நமக்கு வெளிமாநிலங்கள் என்பது ஒரு அந்நியமான ஒரு விஷயம். தெரியாத இடத்திற்கு எந்த விதமான நண்பர்களின் துணையும் இன்றி நாம் தன்னந்தனியாளாக போவது என்பது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் சமீபத்திலே ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே நான் பல்துளை அதிகாலை ஒரு 7:15 மணிக்கு நான் பல் துளைக்கு கொண்டிருந்த போது ஒரு போன் கால் வந்தது. கேரளத்திலிருந்து எனது நண்பர் பாதுஷா என்பவர் அழைத்தார். கண்மணி எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அப்போது நான் பதில் சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், உடனடியாக ஒரு வேலை இருக்கிறது, ஒரு திரைப்படம் மலையாளம் தமிழில் தயாரிக்கப்படுகிற ஒரு திரைப்படம், அதை நாங்கள் படப்பிடிப்பிற்காக ராஜஸ்தான் வந்து விட்டோம், நீ உடனடியாக வர முடியுமா என்று கேட்டார். வயதில் மிக மூத்தவர். அவருடைய சொல்லை என்னால் தட்ட இயலவில்லை. மிக சிறந்த நண்பரும் கூட, என்னுடைய நலம் விரும்பி. அதனால் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு அவர் கேட்டார், எப்படி வருவாய் என்று கேட்டார். நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே நான் வருகிறேன், தனியாக வந்து விடுவீர்களா என்று கேட்டார். ஒய் நாட், நிச்சயமாக வருவேன், எங்கிருந்தாலும் வருவேன் என்று நான் துணிச்சலாக பதில் சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு அவர் கேட்டார், மிக்க நல்லது என்று சொன்னார். சரி, வருவதற்கான ஏற்பாடுகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், நான் வந்து விடுவேன். நண்பர்களே, நம்ப மாட்டீர்கள், ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய எல்லை பகுதியில் 2 கிலோமீட்டரே பாகிஸ்தான் எல்லை துவங்குகிற ஒரு இடத்தை நோக்கி ஒரு படப்பிடிப்புக்காக எந்த விதமான நண்பர்களும் இல்லாமல், வேறு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதல்களும் இல்லாமல், ஏற்கனவே எந்த விதமான அந்த பயணம் குறித்த அறிவுகளும் இல்லாமல் நான் உடனடியாக நான் புறப்படுவதற்கு தயாரானேன், தன்னந்தனியனாக. ஏனால் வடநாட்டில் பயணிப்பு என்பது சற்று சிக்கலான விஷயம். அங்கே பயணித்தவர்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் நம்மளுடைய தென்னாட்டவர்களை மதராசி என்பதும் அல்லது வேற்றுமையாக பார்ப்பதும் இன்றும் கூட இருக்கிறது. அதிலும் ரயில் பயணங்களோ எத்தகைய பயணங்களிலும் நாம் தனியாக செல்வது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் நம் மனதிலே துணிச்சல் இருந்தால் நாம் எங்கு வேணாலும் சென்று வரலாம் என்கிற ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் தொலைபேசி வழியாகவே எனக்கு பயண டிக்கெட்டுகளை அனுப்பி தந்தார்கள்.
நான் அங்கிருந்து புறப்பட்டு நான் மதுரைக்கு புறப்பட்டேன். மதுரைக்கு புறப்படுகிற போது எனது வீட்டிலே கேட்டார்கள், என்ன உடனடியாக கிளம்புகிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். மதுரையிலே ஒரு நண்பரை பார்க்க வேண்டும், அவசரமாக அழைக்கிறார், போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். ஏன்னா சினிமா துறையில் சொல்கிறதெல்லாம் நடந்து விடாது. திடீரென்று அவர்கள் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள். வீட்டிலே சொல்லிவிட்டு புறப்பட்டு மிக மாப்பிள்ளையை போல கிளம்பி போய் பிறகு மரியாதை குறைவு ஏற்பட்டு அசிங்கப்படக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. திடீரென்று நான் மதுரைக்கு பஸ்ஸிலே போய் கொண்டிருக்கிற போது அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் மதுரைக்கு புறப்பட்டவர்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சரி என்று நான் துணிச்சலுடன் கிளம்பி விட்டேன். மதுரைக்கு போய் கொண்டிருக்கிற போதே மதுரையில் இருந்து சென்னைக்கு விமான டிக்கெட்டை அவர்கள் புக் செய்து அதற்கான அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்பி தந்தார்கள். அப்படியே நான் சென்னைக்கு மதுரை சென்று சென்னைக்கு புறப்பட்டேன். சென்னையில நான் இறங்குவதற்குள்ளாக அவர்கள் சென்னையில் இருந்து டெல்லிக்கான விமான டிக்கெட்டை எனக்கு அனுப்பி தந்தார்கள். நானும் துணிச்சலுடன் டெல்லியை குறுகை பார்த்து விடலாம் என்று அங்கிருந்து நான் புறப்பட்டு போய்விட்டேன். போகிற வழி எங்கும் வாயிருக்கு சமுத்திரம் போல என்பார்களே, அந்த துணிச்சல் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நாம் யாரிடமும் எதையும் கேட்டு தெரிந்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். நமது பயணங்கள் தடைப்படாது. நமது மனதிலே இருக்க வேண்டியது துணிச்சல் மட்டும்தான். ஆகவே நான் சென்னையில் இருந்து விமானம் பிடித்து டெல்லிக்கு போய் சேர்ந்தேன். டெல்லியில் நான் இறங்கிய போது துணிச்சலுடனே வெளியே வந்தேன். என்ன நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று டெல்லி எனக்கு புதிதாக இருந்தது. டெல்லியினுடைய விமான நிலையத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். என் மனதிலே இருந்தது தைரியம் மட்டும்தான், துணிச்சல் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பையிலே கூட அதிகப்படியான பணம் இல்லை, ஆனால் மனம் நிறைய துணிச்சல் இருந்தது. நான் டெல்லியில் விமான நிலையத்தை விட்டு வெளியே வருகிற போது தனது தனது செல்போனிலே என்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் காத்திருக்கிறார். என் புகைப்படத்தை பார்த்துவிட்டு என்னுடைய அருகில் வந்து நீங்க கண்மணி ராஜாவா என்று மலையாளத்திலே கேட்டார். எனக்கு மலையாளம் நன்றாக தெரியும். அதே என்று நான் பதில் சொன்ன பிறகு உடனடியாக அவர் என்னை அழைத்து போய் அவர் எல்லா விவரங்களும் சொன்னார். பாதுஷா என்பவர் தயாரிப்பு நிர்வாகிகளை அழைக்கிறார், வாருங்கள் என்றார். அவர் அறிமுகம் இல்லாத நபர், ஆனால் எனக்கு என்ன பயம், மனதிலே துணிச்சல் இருந்தது. நான் அவருடைய காரிலே ஏறி அமர்ந்தேன். போகிற வழியிலேயே அவர் ஹிந்தியிலேயே பேசி எனக்கான சாப்பாடை கேட்டு என்ன வேண்டுமோ அந்த இரவு நேரத்துக்கான சாப்பாடு, வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார். நான் எங்கே போகிறேன் என்று உண்மையிலே நண்பர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ராஜஸ்தானுக்கு, பாகிஸ்தானுக்கு அருகில் உள்ள ராஜஸ்தான் எல்லை பகுதிக்கு படப்பிடிப்புக்காக செல்கிறேன் என்பது மட்டும் தெரியும். வேறு எந்த விதமான வழிகளும் தெரியாது, நான் போகிற பாதைகளும் தெரியாது. தைரியம், துணிச்சல் மட்டுமே என் நெஞ்சிலே இருந்தது. பிறகு அவர் அங்கே கொண்டு சென்று ஒரு ரயில்வே நிலையத்தில் இறக்கி விட்டார். இறக்கி விட்டவர் சொன்னார், இந்த ரயில் நிலையத்திலே இறங்கி 4வது பிளாட்பாரத்திற்கு போனீர்கள் என்றால் ராஜஸ்தானுக்கு போகிற ரயில் வரும், நீங்கள் அங்கே சென்று இறங்கிக் கொள்ளுங்கள், மற்றவற்றை அவர்கள் உங்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சிட்டாய் பறந்து விட்டார். கையிலே சாப்பாட்டு பொதியோடு என்னுடைய பேக்கோடு நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். எனக்கு போகிற வழி தெரியவில்லை. அங்கே என்று கைகாட்டி கொண்டே அவர் வண்டியை ஓட்டிக்கொண்டே போய்விட்டார். நண்பர்களே, நான் துணிச்சலோடு துணிவே துணை என்கிற தாரக மந்திரத்தோடு அந்த ரயில் நிலையத்துக்குள்ளே நுழைந்தேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே இருப்பவர்களுக்கு, பெரும்பாலான வட இந்தியர்களுக்கு ஆங்கிலம் அவ்வளவாக தெரியாது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆகவே நான் உள்ளே நுழைந்த 4வது பிளாட்பாரம் போன்றேன். ரயில் நின்று கொண்டிருந்தது. புறப்படும் தருவாயில் என்னுடைய டிக்கெட்டை கையிலே வைத்துக் கொண்டு, ரயில் டிக்கெட்டும் அவர்களே ஏற்பாடு பண்ணி தந்திருந்தார்கள். அந்த டிரைவர் அதை வாங்கி கொண்டு என்னுடைய பெட்டியிலே ஏறி உட்கார்ந்தேன். பார்த்தால் நம்ப மாட்டீர்கள், கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டே நிரம்பி வழிந்தது. எப்படியோ ஒரு இடத்தை தேடி பிடித்து கையிலே ரிசர்வ் டிக்கெட், வடநாடுகளே ஒரு விஷயம் உண்டு, நாம என்னதான் ரிசர்வ் டிக்கெட் முன்பதிவு செய்த இருக்கைகள் டிக்கெட்டை நாம் வைத்திருந்தாலும் கூட நமக்கு அந்த இடத்தை தரமாட்டார்கள். நமது ஒரு இடத்திலே அவர்கள் 4 பேர் அமர்ந்திருப்பார்கள். ஆகவே நம்ப மாட்டீர்கள், நான் பொருள்கள் வைக்கக்கூடிய அந்த மேலே ஏறி அமர்ந்து கொண்டேன். வேறு வழி இல்லை. இந்த ரயிலை விட்டால் நான் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர முடியாது. நாளை காலையிலே படப்பிடிப்புக்கு எனக்காக காத்திருக்கிறார்கள். நான் அதிலே அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய தமிழ் வசனத்திற்காக நான் புறப்பட்டு போகிறேன். நண்பர்களே, நான் அங்கே ஏறிக்கொண்டு அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்திலே நான் அமர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருந்தேன். இரவு 2 மணி இருக்கும். திரும்பி பார்த்தால், கண்விழித்து பார்த்தால் உட்கார்ந்தபடியே உறங்கி கொண்டு போனேன். எனக்கு என்னுடைய தொழிலில் மிகச்சிறந்த ஒரு பற்றுதல் உண்டு, செய்கிற கடமையிலே மிகச்சிறந்த ஒரு பிரியம் உண்டு. ஆகவே நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போய் சென்றால் இரவு 2 மணிக்கு அந்த ரயில் பெட்டியிலே யாருமே இல்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த ரயில் பெட்டியை நான் நன்கும் நடந்து பார்க்கிறேன், ஒருவர் கூட இல்லை என்பதுதான் உண்மை. எல்லோரும் வெவ்வேறு ரயில் நிலையங்களில் இறங்கி போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் அப்படியே உறங்கிக் கொண்டிருந்தேன். நான் விரும்பிய இடத்தில் எல்லாம் உட்கார்ந்து எழுந்து பார்த்தேன். இதுதான் வாழ்க்கை. நாம் பயணத்தை துவங்குகிற போது, நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிற போது நமக்கு பல கஷ்டங்கள்
ஏராளமான கஷ்டங்கள், 1% சாத்தியக்கூறு இல்லை என்பது கூட நமக்கு உணர்த்தும். ஆனால் நீங்கள் காத்திருந்து பயணப்பட்டால், வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து சென்றால் எல்லா பிரச்சனைகளும் ஓடிவிடும் என்பதாக எனக்கு தோன்றியது. இந்த கருத்தின் அடிப்படையில் நான் விரும்பிய இடத்திலெல்லாம் உட்கார்ந்து கொண்டு அந்த இரவு முழுவதும் பயணித்தேன். அதிகாலையிலேயே கங்காநகர் என்கிற ஒரு ரயில்வே நிலையத்திற்கு வந்து அந்த ரயில் சென்று நின்றது. அங்கே ஒரு 10 பேர் ஏறினார்கள். கொஞ்சம் வட இந்திய உணவுகள் விற்றார்கள். அதில் ஒரு சமோசாவும் ஒரு டீயும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பயணத்தை துவங்கினேன். நண்பர்களே, நான் 12 மணிக்கு மறுநாள் நண்பகல் 12 மணிக்கு நான் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். அதுதான் கடைசி ரயில் நிலையம். அங்கே இறங்கிய போது அங்கே ஒரு நண்பர் நின்று கொண்டு, அவர் ஒரு மலையாளி, அவர் நின்று கொண்டு கண்மணி ராஜா என்று என்னை அழைத்தார். ஆமாம் என்று சொன்னேன். அவர் கையிலும் செல்பேசி புகைப்படம். அந்த செல்பேசியை வைத்துக்கொண்டு என்னை அழைத்து சென்றவர் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அழைத்து சென்ற ஒரு விடுதியில் என்னை குளிக்குமாறு கூறி மீண்டும் மதிய உணவு அளித்து என்னை அழைத்து சென்றார். அங்கிருந்து 40 கிலோமீட்டர்கள் ஒரு ஆர்மி ஏரியா, அது இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்ட இடம். அங்கே நுழைந்து அதனுடைய பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இந்த படப்பிடிப்புக்கு போய் சென்று கொண்டு பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களோடு இந்த திரைப்படத்திலே நான் 10 நாட்கள் தமிழ் வசனத்திற்காக பணியாற்றினேன். பிறகு நான் அங்கிருந்து 10 நாட்கள் கழித்து நான் ஊர் வந்து சேர்ந்தேன். நான் வியந்து பார்த்தேன், இப்படியான ஒரு இடத்திற்கு நாம் வருகிறோமே, நமக்கு என்ன கையிலே இருந்தது என்றால் என்னிடம் துணிச்சல் மட்டுமே இருந்தது. இன்றைக்கும் அந்த திரைப்படத்தில் பியாண்ட் த பார்டர் 1972 என்கிற அந்த திரைப்படத்திலே தமிழ் வசனம் என்று எனது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அது அத்தனை பிரதிகளிலும் மலையாளத்திலும் நன்றாக நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம். என்னிடம் தைரியமும் துணிச்சலும் இல்லாது இருந்தால் நான் நிச்சயமாக அந்த திரைப்படத்திலே பணியாற்றிருக்க முடியாது. இது எங்கள் துணிச்சலுக்காக, துணிவே துணை என்கிற தாரக மந்திரம் என் நெஞ்சிலே இருந்ததற்காக நான் அடைந்த ஒரு சம்பவம். அது உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், எந்த தேசத்திற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஏன் வேற்று கிரகத்திற்கு கூட செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் செல்லலாம். ஆம்ஸ்ட்ராங்கை போல. ஆம்ஸ்ட்ராங் என்றதும் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு சென்றடைந்த பிறகு அங்கே முதலில் கால் வைப்பது யார்? நிலவில் இறங்கிய பிறகு கால் வையுங்கள் என்று சொல்கிறார்கள், கட்டளை வருகிறது. ஆனால் அங்கே இருந்த 2 பேரில் ஒருவர் தயங்குகிறார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மட்டுமே துணிச்சலாக தன்னுடைய காலை நிலவிலே வைத்தார் என்று நாம் வரலாற்றில் அறிகிறோம். அந்த துணிச்சல் தான் நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்கிற பெயரை அவருக்கு, அந்த சாதனையை பெற்றுத் தந்தது. அந்த துணிச்சல் ஆம்ஸ்ட்ராங் தந்து வந்தது. துணிச்சல் வராதவர் வரலாற்றில் பெயர் இல்லாமல் போனார். ஆகவே நமக்கு அந்த துணிச்சல் நிச்சயமாக வேண்டும். மேலும் வாஸ்கோ ட காமா 1498 உலகை சுற்றி வருகிறார் கடல் பயணமாக. அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கிறார். 1498 கடல் பயணம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் வாஸ்கோ ட காமாவின் அந்த துணிவே துணை என்கிற அந்த மனம், அந்த துணிச்சல், அவர் உலகை காண வேண்டும் என்கிற அந்த பேரார்வம், அதன் காரணமாக அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கும் வரலாற்றில் வாழ்கிறார். அதை போலவே கள்ளக்குடியில் ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு. அந்த கள்ளக்குடி என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காக, டால்மியா என்கிற பெயர் கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்பதற்காக நடக்கிற போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்கிறது. அந்த போராட்டத்திலே, மாபெரும் போராட்டத்திலே மிக பெரும் எழுச்சி உருவாகிறது. அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். போலீஸ் தடுக்கிறது. ரயில் மறியல் போராட்டம். அப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. நண்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன், அந்த ரயிலிலேயே ரயில் எங்களை மீறி புறப்பட்டால் நாங்கள் அனைவரும் தண்டவாளத்திலே தலை வைப்போம் என்கிற கோஷத்தை எழுப்புகிறார்கள். ரயிலை மறித்து எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அந்த ரயிலை ஓட்டும்படி சொல்கிறார்கள். அந்த ரயில் கிளம்புகிறது. புரட்சிக்காரர்கள் அனைவரும், திமுகவை சேர்ந்த அத்தனை எழுச்சிக்காரர்களும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக கோஷமிடுகிறார்கள். பலர் சிதறி ஓடுகிறார்கள். ரயில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இறந்தாலும் பரவாயில்லை என்று தண்டவாளத்திலே தலையை வைத்து படுக்கிறார். அந்த ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் கத்துகிறார்கள். அவர் படுத்தது தன்னுடைய தலையை தண்டவாளத்திலிருந்து எடுக்கவில்லை என்பதாக அறிகிறோம். ரயில் வந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக வந்து ரயில் பிரேக் அடித்து அந்த தலைக்கு அருகிலே வந்து நிற்கிறது. அந்த தலை தப்புகிறது. அந்த மனிதன் உயிர் தப்புகிறான். அத்தனை பேரும் ஓடி வந்து அவரை தூக்கி பிடித்து கொண்டாடுகிறார்கள். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க என்று கோஷம் எழுப்புகிறார்கள்.
அந்த பெயரை திமுக கழகத்தின் புரட்சியிலே முதலாக சாவுக்கும் அஞ்சாமல் அந்த கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டத்திலே வரலாற்றில் குறித்த மாமனிதராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறியப்படுகிறார். இன்றைக்கும் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று நாகூர் ஏஎம் அனிஃபா அவர்கள் பாடிய ஒரு பாடலும் இதற்காக இருக்கிறது. ஆகவே அந்த புரட்சிமிக்க அந்த சம்பவத்திலேயே கலைஞர் கருணாநிதி ஐயாவிற்கு நெஞ்சிலே இருந்தது துணிவு மட்டும்தான், துணிச்சல் தான். அந்த துணிச்சலின் காரணமாக அவர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். நண்பர்களே, இன்னும் மகாத்மா காந்தியின் துணிச்சல் தான் நமக்கு சுதந்திர இந்தியாவை பெற்று தந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களின் துணிச்சல் தான் இந்த தமிழகத்திற்கு, மதராஸ் என்கிற இந்த பட்டணத்திற்கு தமிழ்நாடு என்கிற பெயரை பெற்று தந்திருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசனின் துணிச்சல் நமக்கு மின்சாரத்தை தந்திருக்கிறது. மார்க்கோனியின் துணிச்சல் அறிவு நமக்கு ரேடியோவை தந்திருக்கிறது. ரைட்ஸ் சகோதரர்களின் துணிவு நமக்கு விமானத்தை தந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சரித்திர நாயகர்களுக்கும், மாபெரும் மகா வீரர்களுக்கும், மிகச்சிறந்த வரலாற்று நாயகர்களுக்கும் அவர்களுடைய பெயர் தொடர்ந்து மனித சமூகத்திலும் வரலாற்றிலும் பொறிக்கப்படுவதற்கும் காலகாலத்திற்கு பேசப்படுவதற்கும் அவர்கள் நெஞ்சில் இருந்த, அவர்கள் கொண்டிருந்த துணிவே துணை என்கிற வாசகம்தான் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லி நான் இந்த உரையை இத்துடன் முடிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். துணிவே துணை. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்க. வணக்கம். துணிவே துணை என்னும் தலைப்பில் சிறப்பான உரையாற்றிய காஜா முகமது ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பஷீர் அகமது ஐயா கொச்சின் அவர்களை வருக வருக அணைக்கிறேன். அடுத்தபடியாக காமராஜன் அவர்கள் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவரு பேச சொல்லுங்க, அவரை பேச சொல்லுங்க. காமராஜ் ஐயா பேச சொல்லுங்க. இவர் இல்ல, நம்ம நீதி அரசர் இல்ல, அதுக்கு பதிலாக காமராஜர் ஐயா முதல்ல பேசுறதா ஒரு மரியாதை. அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். சரிங்க காமராஜனா, தாங்கள் வாங்கள். அதுக்கு பிறகு பஷீர் முகமது ஐயா வருகிறார்கள். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் ஊழால் ஒரு செயலை முடியாமல் போய்விட்டாலும் உடலை வருத்தி முயற்சி அதுக்கேற்ற கூலியை, அதாவது பயனை கொடுக்கும் என்பதுதான் அந்த குறளோட முக்கியமான அம்சம். அதில் பார்த்தீங்கன்னா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய அரங்கத்துல 2157வது நாளில் கண்மணி ராஜா என்று எல்லோரும் செல்லமாக அழைக்கக்கூடிய கண்மணி ராஜா முகமது ஐயா அவர்கள் கதை, வசனகர்த்தா, கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர். மதுரை மாவட்டத்தில் பிறந்து சென்னையில் கலை இலக்கியத் துறையில் பணி, 30 தமிழ், மலையாள, கன்னட திரைப்படங்களை உதவி இயக்குனராக மற்றும் கதை வசனகர்த்தா, மௌன ஊஞ்சல் என்னும் சன் தொலைக்காட்சியின் தொடர் இயக்குனர், திரைப்பட இலக்கிய பணிக்காக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஜெர்மனி, டென்மார்க் நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். 5 கவிதை நூல்கள், 2 சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு இலக்கிய சுடர், தமிழ் சுடர், கொச்சின், திருவனந்தபுரம், திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதுகள், தமிழக அரசின் தமிழறிஞர் விருது, இப்படி தன்னை மிகப்பெரிய ஆளுமையாக வலம் வந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களை எப்படியாவது இந்த அரங்கத்திலே பேச வைத்து வேண்டும் என்கிற பெரும் முயற்சியோடு பஷீர் அகமது அவர்கள் 2250வது வெற்றி கொண்டாட்ட கதாநாயகனாக இருக்கக்கூடிய பஷீர் அகமது அவர்கள்
ஐயாவுடைய எண்ணை போட்ட போது உடனடியாக நான் தொடர்பு கொண்டு பேசும்போது, ஐயா நாளையே நான் பேசி விடுகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு பேச்சாளனுக்கு துணிவே துணைங்கிற ஒரு பெரிய விஷயமே. நான் நாளைக்கு பாத்துக்கிறேன், நாளான்னைக்கு பேசுறதுலாம் கிடையாது. ஐயா நாளையே நான் பேசுறேங்க, அதுக்கு நான் தரவுகளை நான் இப்பயே கொடுத்துட்றேங்க அப்படின்னார். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான துணிவே துணை என்பது மிகச்சிறந்த சிந்தனை, மன உறுதி மற்றும் நேர்மையான எண்ணங்கள் இருந்தால் வாழ்வில் ஏற்படும் எந்த சோதனையும் வென்று விடலாம் என்பதற்காக தான் ஐயா அவர்கள் அந்த கதையை சொன்னாங்க. நான் உள்ளுக்குள்ள மகிழ்ந்து நெகிழ்ந்து போனேன். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒட்டியில யாருமே இல்லை, யாரை கேட்கறது, எங்க வழி கேட்கறது, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது. அதே மாதிரி யாரை நம்பி எங்கே செல்வது? நான் கூட டெல்லிக்கு போயிருக்கிறேன். இந்த மாதிரி சோதனைகளை எல்லாம் தாண்டி ஒரு சாதனை படைப்பது என்பது ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான சில முக்கிய அம்சங்களாக நான் பார்க்கிறேன். அவருடைய கதையை கேட்கும்போது எனக்கே மிகப்பெரிய சாதனையாளரை சந்தித்து விட்டோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு தோன்றுகிறது. அதனால ஐயா அவர்கள் மோகன்லால் படத்துல போய் வசனகர்த்தாவாக இருந்து வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சி தொடர்களை எல்லாம் இயக்கி தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கிறது. அந்த மாதிரி புதிய முயற்சிகளை தொடங்கவும் தடைகளை தாண்டி செல்லவும் அடிப்படை தேவை மிகச்சிறந்த சிந்தனை, துணிவே துணைதான். எதையும் நிதானமாக யோசித்து சரியான முடிவெடுக்கும் திறன், மிகச்சிறந்த சிந்தனை, துணிவே துணைதான். தோல்விகளை கண்டு தோழாமல் தொடர்ந்து உழைப்பது, உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை, உளவியல் மற்றும் வாழ்க்கை முறை ஆலோசனைகளை பற்றி மேலும் அறிய இந்த மாதிரி உரைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட உரையை எங்களுக்கு தந்த ஐயா மதிப்பிற்குரிய கண்மணி ராஜா என்கிற ராஜா முகமது ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு, ஐயா அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி பல தலைப்புகளிலே பேசினால் நன்றாக இருக்கும், இது வலைவெளியிலே செல்லும், அதனால எங்களுக்கும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். அதே போல 2250வது நிகழ்விலே தங்களுடைய நண்பர் முகமது பஷீர் அவர்கள் நடத்தக்கூடிய வெற்றி விழா, மிகப்பெரிய வெற்றி விழா. உங்க பதாகையிலேயே நாங்க போட்டிருப்போம். பாத்தீங்கன்னா அதுல 500, 1000, 1500, 2000, 2250, 2500, 2750, 3000வது நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல இப்படி திட்டமிட்டபடி நடந்து போயிருக்கு. இப்ப சென்ற ஞாயிற்றுக்கிழமை பஷீர் அகமது அவர்கள் அரங்கத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து யாரெல்லாம் வரப்போகிறீர்கள், யாரெல்லாம் வருவீங்க, எந்தெந்த வண்டியில வாங்கன்னு சொல்லி எல்லாரும் குறிப்பெல்லாம் கொடுத்துட்டாரு. அதை தொடர்ந்து ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை, 3 ஞாயிற்றுக்கிழமை, 4 ஞாயிற்றுக்கிழமை சொல்லி எல்லாத்தையும் அதை போட்டு கரெக்டாக கொச்சினுக்கு நாங்கள் போயிடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி போயிட்டு 23, 20 அந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி நடக்க போது ஐயா அவர்கள் அதில் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய அன்பை எங்களுக்கெல்லாம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு இயக்குனரை சந்தித்த ஒரு பெருமையில நான் திளைத்து போயிருக்கிறேன் என்பதை சொல்லி அரங்கத்தில் இருக்கிற ஐயா தமிழீழன் ஐயா அவர்கள், வினைத்தீர்த்தான் ஐயா அவர்கள், ஷாலினி, சாமிநாதன் பல்லடம், இப்படிதான் இருக்கணும். நாங்க இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னாக்கா பேனா நண்பர்களுடைய கூட்டத்தில் இருந்தேன். எனக்கு ஐயாவுக்கு பார்த்துட்டு அவருடைய உரையை கேட்கணுன்றதுக்காக நான் வெளியே ஓடியாந்தேன். ரிசப்ஷன்ல தான் இருக்கேன். அதனால நம்ம பிச்சம்மாள் அம்மா அவர்கள் இருக்காங்க, ஷாலினி இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. காமராஜ் அண்ணாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பேர் சொல்லுங்க. சாமிநாதன் ஐயா, சாமிநாதன் ஐயா, வினயதீர்த்தன் ஐயா பேர் சொல்லுங்க. அண்ணா இப்பதான் வந்திருக்காங்கண்ணா. ஓ சரிங்க, கேட்டு பாருங்களேன். வேற இல்லைன்னா அம்மா பேர் சொல்லுங்களா, அம்மையார.
இவங்க வாங்குள்ளம்மா பற்றிய பேசிட்டாங்கன்னா, அன்னபூர்ணி அம்மா பேசிட்டாங்கன்னா அதை வச்சு ஐயா பேசிடுவார். அன்னபூர்ணி அம்மா பேச சொல்லுங்க. அப்புறம் நம்மளுடைய பஷீர் அகமது கடைசி பேசு. சரிங்கண்ணா. இன்றைய நிகழ்வு எண் வந்து 2158ங்கண்ணா. பதாகையில 2157 நேற்று இன்றும் 2 நாட்களும் உள்ளது. அன்னபூர்ணியம்மா தாங்கி வாங்க. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சற்று தயார் நிலையில் இருக்குமாறு வினிகீர்த்தன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் கண்மணி ராஜா முகமது, அந்த பெயர்லயே ஒரு குழந்தையோட இது மாதிரி இருக்கு எனக்கு. கண்மணின்னொன்னே நம்ம குழந்தைகளை அப்படிதான் சொல்லுவோம். அதனால அவரே எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். கண்மணி ராஜா முகமது அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு தலைப்பு வந்து துணிவே துணை அப்படிங்கிறத அவர் அழகா எடுத்து சொன்ன ஆரம்பிச்சாரு. அதாவது அவருக்கு பிடித்த வாசகமே துணிவே துணை அப்படிங்கிறது. ஏன்னா அவர் சிறு வயதுலேருந்தே அந்த கல்கண்டு பத்திரிகை படித்து அதில் வந்து அந்த முதல் இதிலே வந்து அந்த துணிவே துணை அந்த எழுத்தை பார்த்து தான் அவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. அப்படின்னு எதுக்கும் பயப்படக்கூடாது, துணிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பித்தார். அது ஆரம்பமே நல்லா இருந்தது. அந்த வந்து அப்புறம் திருக்குறள் அது எண்ணின் துணிக கருமம் அந்த திருக்குறளையும் சொல்லி அந்த வள்ளுவர் வாக்குப்படி நம்ம வந்து துணிந்து செயல்பட்டால் எல்லாமே வெற்றி அடையும்ங்கிறதையும் எடுத்து சொன்னார். அடுத்தது எந்த செயலுக்குமே நமக்கு முதல்ல பயம் இருக்கக்கூடாது, துணிவு தான் வேணும். துணிவு இருந்தாலே அந்த செயல் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே மாதிரி பயணம் செய்யும்போது பயப்படக்கூடாது. அந்த அவருக்கு வந்து அவருடைய அதாவது குழந்தை பருவத்தில் இருந்த இது சொன்னார், பேசுறதுக்கு தடங்கள் ஏற்படும் எனக்கு, அதுவே எனக்கு பாதி இதுவாக இருந்தது, இப்போ பேச முடியாமல் தடங்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளவோ மருந்துகள்லாம் அவங்க பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து எனக்கு சரிப்பட்டு வரல. அதில் ஆனால் கல்கண்டு பத்திரிகை படித்தப்புறம் தான் அதில் இருக்கிற அந்த துணிவே துணை தான் எனக்கு துணிஞ்சு செயல்பட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொன்னார். அதாவது அவருடைய வந்து தன்னை உயரத்துக்கு கொண்டு வந்ததே அந்த கல்கண்டு பத்திரிகை தான்ட்டு அவர் தமிழ்வாணன் அவருடைய இதை வந்து அழகாக எடுத்து சொன்னாங்க. அதுவும் அருமையாக இருந்தது. அப்புறம் நம்ம சைக்கிள் கற்றுக் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நம்ம போராடுவோம், அதே மாதிரி அவருக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறம் அதை வந்து கற்றுண்டு பள்ளிக்கு போய் வர ஆரம்பித்தேன்னு சொன்னார். அப்புறம் கல்லூரியில் படிக்கும்போது எழுதுறதுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதை எழுத ஆரம்பிச்சோன்னா பல கட்டுரைகள் எல்லாமே நிறைய எழுத ஆரம்பித்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்புறம் சென்னைக்கு வந்த அப்புறம் திரைப்படத்துறையில் வந்து சேர்ந்து அதில் உள்ள இதெல்லாம் சாதனைகள்லாம் புரிந்தது ரொம்ப அருமை. வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை கூறினதும் அருமையாக இருந்தது. அதாவது ராஜஸ்தான் சென்ற அந்த விவரத்தை வந்து அவர் விவரிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பாஷை தெரியாமல் எதுவும் கற்றுண்டு அதுக்கப்புறம் அவர் வெற்றி அடைஞ்சது ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது படிப்படியாக தங்கள் வாழ்க்கையில் வந்து அவர் முன்னேறியது ரொம்ப அருமை. அப்புறம் தாங்கள் தயாரித்த அந்த திரைப்படமும் சிறப்பு பெற்றதுங்கிறத எடுத்து சொன்னார். அடுத்தது வந்து பாஸ்கோலமாவை பற்றி சொன்னார். அவர் கடல் பயணம் செய்து இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு. அதே மாதிரி அந்த இதில் கள்ளர்குடி அந்த பேரை மாற்றணுங்கிறத எல்லாரும் போராடினாங்க. அப்புறம் நம்ம கலைஞர் வந்து அதை மாற்றி அமைச்சாருங்கிறது அவருக்கு எவ்வளோ துன்பப்பட்டு அவர் பிரச்சனைகள் தான் ஈடுபட்டு அந்த நம்முடைய கருணாநிதி வந்து பெயரை மாற்றினாருங்கிறத சொன்னாங்க. அப்புறம் காந்திஜியோட துணிச்சலையும் பற்றி அழகாக சொன்னாங்க. அதாவது குழந்தைகளுக்கு நம்ம வந்து துணிச்சலோடு எல்லா செயலையும் செய்யணுங்கிறது இவருடைய பேச்சில் வந்து நமக்கு தெரியுது. அதனால் நமக்கு துணிவே துணை தான் எப்போதுமே. அதனால் பயப்படாமல் எல்லா வேலையும் செய்யணும். குழந்தைகளுக்கு ஏற்ற இன்னைக்கு கூறிய அப்பா ஐயாவோட அறிவுரை மிகவும் அருமை. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன், பசீர் அகமது ஐயா அவர்கள் துணிவே துணை என்ற தலைப்பில் சிறப்பான உரை நிகழ்த்தினார்கள். அதேபோல் நானும் கல்கண்டு வாசகன் தான். இந்த ஒரு 15 வருடங்களாக கல்கண்டு வாசிப்பதில்லை. அதற்கு முன்பு நான் கல்கண்டு வாசகன் என்கிற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. சாலினி, அடுத்தவங்க அண்ணா வினயத்தன் அண்ணா கூப்பிடுங்க. வினயத்தன் அண்ணா, தாங்கள் வாருங்கள். வணக்கம். சபையில இருக்கிற இனிய நண்பர்கள், அறிஞர்களை எல்லாம் வணங்குற திருமிகு காமராஜ் ஐயா, திருமிகு பஷீர் அகமது ஐயா, நமது பல்லடம் சுவாமிநாதன் ஐயா, தொகுத்து சொன்ன நமது அம்மையார் அவர்களோடு உரையாளரையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. துணிவே துணை அப்படிங்கிற நல்ல தலைப்பு. கண்ணதாச தமிழ்வாணன் துணிவே துணைன்னு அந்த காலத்துல போட்டுக்குவாரு. துணிவே துணை அது சிறந்தது. ஆனா அது எப்படி கொண்டாடுறதுங்கிறது தான் ஒரு சிக்கல். தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் துணிஞ்சியா இருக்கணும். அதட்டு துணிச்சல் கூட சமயத்தில் ஆயிடுது. அதனால இது ஒரு கால்குலேட்டட் ஸ்டெப்ஸ் மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இடையெல்லாம் சேர்த்தும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம பல விஷயங்களை தொடங்காம இருக்கதே இந்த துணிவு இல்லாம இருக்குது. டூ இட்ஸ் ஸ்கார்டுன்னு ஒரு புக்கு ரூட்ஸன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனாங்க. டூ இட்ஸ் ஸ்கார்டு. அதுல 7 விதமான விஷயங்களை சொல்றாங்க. இந்த பயத்துக்கு காரணம் துணிவை தடுக்கிற 7 பயங்கள். அதெல்லாம் ஒரு எதையும் பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. எதுலையும் பர்ஃபெக்ட் இல்லையா? டுவார்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் தான், முயற்சி தான். முதல்ல முயன்று பாருங்கள் அப்படின்தான் எல்லாம் சொல்றாங்க. இந்த கருத்துக்களை திருப்பி சொல்லுகிற போது பிள்ளைகள் மனதிலையும் சரி, நம்ம மனதிலையும் சரி, இந்த ஒரு துணிவாற்றம்ங்கிறது ஒரு செயல் தன்னால உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்குற தளத்துக்கு, நமது உரையாளர்களுக்கு, நமது பின்னூட்டம் கொடுக்கிற நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து முடிப்பேன். வினிதித்தன் அண்ணாவிற்கு நன்றி. அடுத்ததாக பசீர் அகமது ஐயா, தாங்கள் வாருங்கள். கண்ணியத்திற்குரிய இந்த குழுமத்தில் உள்ள எல்லாருக்கும் எங்களது தமிழ் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க பணிவுடன் தாழ்மையுடன். ஐயா, உலகத்துல கோடிக்கணக்கான சொற்கள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சொல்ல உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அந்த தமிழ் என்கிற அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளவு ஆனந்தம், மகிழ்ச்சி, எல்லையில்லாத அளவு கடந்த அன்பு, அந்த ஒரு சொல்லுக்கு ஈடு எதுவுமே ஆகாது. அப்படிப்பட்ட தாய்மொழி தமிழ்ல பேசக்கூடிய அனைவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். இன்னைக்கு பேச வந்த இந்த சிறப்பு பேச்சாளரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஏகப்பட்ட நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா நேரம் கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிக்கிறோம். அதாவது திரைப்படத்துறையில கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய சினிமா நடிகர்கள் எவ்வளவோலாம் பார்த்துட்டோம். நடிகர் நடிகைகள் எல்லாமே, தயாரிப்பாளர்கள் எல்லாமே. ஆனா இந்த துறையில அந்த ஒரு கண்ணியத்தை விட்டு போகாம, அந்த ஒழுங்குமுறைய விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதர்கள் இவரு ஒருவர். இவர் இன்னைக்கு வரைக்கும் அவரோட கண்ணியத்தை விடல, ஒழுங்குமுறை விடல. அவர் ஒரு கட்டுப்பாடோட ஒரு வாழ்க்கையோட சினிமா துறையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு. நிறைய மொழியாக்கங்கள் இதுக்கு அந்த துணைக்கு அவரோட அந்த புத்தகங்கள் படிச்சாவே தெரியும். அவரோட கவிதை புத்தகங்கள், அறைவதற்கு 3ஆம் கண்ணதுல, இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்ல அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதைகள் ஆகட்டும், கட்டுரைகள் ஆகட்டும், அதுல உள்ளதுலே அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை படிக்கும் போது இவரோட தன்னம்பிக்கையும், இந்த துணிவை பத்தியும், தைரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய செய்திகள் இவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. இருந்தாலும் சில செய்திகள் மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க இவ்வளவு நாளா எனக்கே அந்த செய்தி அந்த கள்ளக்குடி இது தெரியாது. ஆனா இவர் ரொம்ப அற்புதமான அந்த ஒரு செய்தியை சொன்னாரு.
மற்ற செய்திகள் வாஸ்கோடமாவது அல்லது ஆம்ஸ்ட்ராங் கால் பதிக்கப்பட்ட செய்திகள் அது நம்ம படிச்சிருப்போம். இந்த மாதிரி சில செய்திகள்லாம் ஒரு புதுமையான செய்திகள். அவர் சொன்னது ரொம்ப அற்புதம். இன்னைக்கு வரைக்குமே அவரு கடுமையா உழைச்சிட்டு தான் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில அவரு எதையும் தன்னுடைய தன்னம்பிக்கை விட்டு கொடுக்காம, தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்காம, ஒழுக்க நெறிகளை விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இந்த துறையில நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காரு. நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அது குறிப்பா மலையாளத்திலயும் அதிகமா, கேரளாவில நிறைய இது செய்யறாரு. மொழி மாற்றங்கள்லயும் செய்யறாரு. நிறைய படங்கள் மொழி மாற்றங்கள்லயும் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் 2 பேரு. அவங்க இப்ப அங்க இருந்து இப்ப சென்னையில இப்ப அதிகமான வசிப்பு எல்லாமே சென்னையில தான். இவரோட கொள்கைகளும் சரி, இவரோட கோட்பாடுகள், இவரோட இந்த சிறப்பான ஒரு கடுமையான உழைப்பு, தன்னம்பிக்கை, இதெல்லாம் இறைவன் மேலும் மேலும் இவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நான் இந்த சமயத்துல உங்க எல்லாருடைய சார்பா வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ஐயா காமராசர் ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஒரு நிறைய இந்த ஒரு தலைப்பு மட்டும் இல்லைங்க ஐயா, இன்னும் சிறப்பான ஏகப்பட்ட தலைப்புல பேசக்கூடிய மனிதர் இவரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இவரை கண்டிப்பா அழைக்கலாம். அவசியம் வருவாரு. ரொம்ப ஒரு நல்ல முறையில பேசக்கூடியது. அது அவர் சினிமால சாதிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாதனைகளை பத்தியும், சினிமா அந்த காலத்துல எப்படி இருந்தது இந்த காலம் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த அற்புதமா பேசக்கூடியவர். சமீபத்துல கூட கலந்துரையாடும் நிகழ்ச்சியில பேசினாரு. இதுக்கிடையில இவங்க ஐயா இன்னைக்கு நான் இவங்க நீதியரசர் இன்னைக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவரும் மதுரை சேர்ந்தவர், இவரும் மதுரை சேர்ந்தவர். மதுரைக்கு பக்கத்துல, மேலூருக்கு பக்கத்துல இவரோட ஊரு கண்மணி ராசா முகமது அவர்கள். ஆனா அந்த குறைய தீக்கிறதுக்கு இன்னைக்கு மிக சிறந்த ஆளுமை, மிக சிறந்த ஒரு அற்புதமான மனிதர் வெனிதீர்த்தான் அவர்கள் வந்திருக்காங்க. டெல்டா என்டர்பிரைசஸ்ல பேசக்கூடியவங்க. அப்புறம் அந்த 100 நாள் நிகழ்ச்சி, அதுல அந்த காலையில 6 to 7 அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் அவரு பேசாத இது இல்ல. இந்த துணிவு, இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கை எல்லாத்திலயும் அவர் உள்ள பூந்து விளையாடக்கூடியவர். அந்த வெனிதீர்த்தான் ஐயாவுடைய பேச்சை நீங்க இப்ப அவர் ஏதோ கொஞ்சம் மட்டும் பேசிட்டு போயிட்டாரு, சும்மா ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப அற்புதமான பேச்சாளர் அவரும் அது எல்ஐசியில அவர் சாதிச்ச காரியங்கள் நிறைய இருக்கு. அவரையும் நம்ம இதுல பேச வைக்கணும். அடுத்தது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் காமராஜ் ஐயாவுக்கு, 2250 நம்ம நடத்துற ஆகஸ்ட் 23 கொச்சின்ல நடத்துற நேரடியா நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில இவங்க கண்மணி ராசா முகமது ஐயா அவங்களையும் அழைக்கணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுகோள். அது ஐயா அவங்க அது பாத்துக்குவாங்க. நல்லது. மேலும் மேலும் இந்த குழுமத்துல இப்ப கூடியிருக்கிற எல்லாருக்குமே இறைவன் எல்லா வளங்களையும் இதையும் தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். கடைசியா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏற்புரையா அவரை ராசா முகமது ஐயாவை மறுபடியும் பேச வைக்கலாம். நன்றி ஐயா, நன்றி. காணல் உரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குவதற்கு இன்று சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலந்துரையாடல் நிகழ்விலே எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். துணிவே துணை என்கிற இந்த மந்திர சொல் ஏராளமான தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக நான் சில சம்பவங்களை மட்டுமே இங்க சொல்ல நேர்ந்தது. நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிமிடங்களிலும் இந்த சொல் நமக்கு துணை கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு செயலின் வெற்றியிலும் இந்த சொல் பின்னால் இருக்கிறது என்பதுதான் இது. செருப்பு கடித்து செத்தவன் இருக்கிறான், பாம்பு கடித்து பிழைத்தவன் இருக்கிறான் என்று கூட ஒரு சொலவடை உண்டு நாட்டுப்புறத்திலே, கிராமங்களில். செருப்பு கடித்து விட்டதே என்று பயந்து போய் அரண்டு போய் ஐயோ என்னாகுமோ என்று உயிர் பயத்திலேயே இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள் என்பதும்
பாம்பு தானே கடிச்சிச்சு, என்னடா பண்ணிடுறோம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அதற்கான மருத்துவத்தை நோக்கி நாம் பார்த்திருப்போம். சில பத்திரிகை செய்திகளிலே கடித்த பாம்பை அடித்து கொன்று கையிலே தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில காட்டி, இந்த பாம்பு தாங்க கடிச்சிச்சு என்ன என்று மிக கொடிய விஷப்பாம்பை காட்டி கூட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு பிழைத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டுக்குமான வித்தியாசம், செருப்பு கடித்ததே என்று கடித்து விட்டதே என்று இறந்து போகிறவர்கள், பயந்து இறந்து போகிறவர்களுக்கும், பாம்பு தானே கடித்தது என்று பதட்டப்படாமல் நிதானமாக துணிச்சலுடன் சென்று மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கும் இடையே இருக்கிற மந்திர சொல் தான் துணிவை. இதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். இந்த குழந்தைகள் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்களிலே இந்த விதை விழுந்தால் மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோடு அவர்கள் வாழ்க்கையில் பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன். இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு என்னை உரையாற்ற அழைத்தமைக்கும், இந்த உரை குறித்து பாராட்டி பேசிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மீண்டும் இது போன்ற சந்திப்புகளில் நாம் நிச்சயமாக கலந்து கொண்டு பயனுள்ள தலைப்புகளில் நாம் கலந்துரையாடலாம். அலையுங்கள், வருகிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறேன். நன்றி, வணக்கம். காமராஜண்ணா, அது முடிச்சிடலாங்க. வேற யாரும் பேசலைன்னா முடிச்சிடலாம். நன்றி வரைக்கும் போயிடலாம். ஐயா என்னமோ சொல்றாங்க, காமராஜர் ஐயா என்னமோ சொல்றாங்க. கேக்குதுங்க? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா ஐயா? கேக்குது 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 கேக்குது. மூன்றாம் பகுதியில் என்ன மூன்றாம் பகுதி திருக்குறள் கூறிய குழந்தைகளுக்கும் இசைப்பாடல் வழங்கிய பாடகர்களுக்கும் இந்த சிறப்பாக உரையை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கும் நன்றாக பின்னோட்டத்தை அளித்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, நாளை இன்னொரு வைதேகி என்கிற பேராசிரியர் பேச இருக்கிறார்கள். இன்றைய மாணவர்களும் அவருடைய தன்மையின் பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாளை மாலை 5 மணிக்கு நாம் நிறைவு செய்வோம் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தி, இப்போது பிரம்மநாயகம் ஐயா டெல்லியில் வந்திருக்காங்க. நானும் அவர் ஒன்றாதான் இருக்கோம். 3ஆம் பகுதியை எடுத்து நிறைவு செய்வோம். இன்றைய நிகழ்வை மகிழ்வுள்ளாகவும் சிறப்பாகவும் ஆக்கிய அனைத்து வருகையாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் நுட்பதோடு இணையத்தை நிறைவு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன்.